ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மான்மாவோட 16வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 5 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த சோயி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற குண்டங்கோட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் கேப்டன் இருந்து வாங்கிட்டு போய் அதில் அவனோட மானாவை சிங்க் பண்ணி கேப் ஆப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த லைவ்ல இருக்க கமெண்ட்ல அந்த குண்டனை எல்லாருமே கழுவி ஊத்தி இருந்திருப்பானுங்க. அவனும் அதுல கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சிருப்பான். அப்புறம் கடைசியா பார்த்தா ஐஸ் பவரை வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குண்டை நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான்ல, அங்க வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு எங்கடா போனா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, கண்டிப்பா என்னோட ஸ்கில்லு ஆக்டிவேட் ஆனிச்சு, ஒருவேளை அவங்கிட்ட ஸ்டேட்டஸ் எஃபெக்டை கேன்சல் பண்ற மாதிரி ஸ்கில் இருக்குமா, அவங்கிட்ட எப்படா அது இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவை பார்த்தா பேய் மாதிரி அந்த குண்ட மேல இருந்து அட்டாக் பண்ண வரான். அந்த குண்டனும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அசால்ட்டா அவன் கழுத்திலேயே கத்தி இறக்கிட்டான். அந்த குண்டெல்லாம் யாரா இவன் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் இது என்னதுறான்னு பாக்குறான். பார்த்தா இவனுங்க ட்ரைனிங் மூட்ல சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த குண்டனோட உசுறு தப்பிச்சுச்சு. அப்போ அந்த சோயி செகண்டும் டே சோயி ஃபர்ஸ்ட் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த லைவை பார்த்துட்டு இருந்த நிறைய பேரு கூட டே சியோன் ஜோஷின் நீ நல்லா சண்டை போட்ட, அப்புறம் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இப்ப யூஸ் பண்ண ஸ்கில்லு அது ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் தானே அப்படின்னு கமெண்ட் போடுறானுங்க. அந்த சோயி செகண்டும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுல ஒரு கமெண்டும் சியோன் ஜோஷினை இதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சோயி செகண்டும் ஆமா அந்த பைத்தியக்காரனை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அவன் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பாக்குறதுக்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான், அவன் எந்த மாதிரி ட்ரிக்கடா யூஸ் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவை பார்த்தா அவனை சுத்தியும் ரெட் கலர்ல ஆறா பறந்துகிட்டு சும்மா மாசா போஸ் கொடுத்து நின்னுடுக்கிறான். அப்போ அந்த ஷின்னும் அவனை பார்த்தா ஏதோ ஸ்கில்ல அவேக்கன் பண்ணிட்டா நடக்குது அப்படிங்கிறா. மிசோக்கிமோ என்னது ஸ்கில்லா, எந்த மாதிரி ஸ்கில் அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த ஷின்னும் டிரான்சிடன்ஸ் அப்படி இல்லைன்னா சைக்கிக் பவர் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அவேக்கன் பண்ணிருக்கணும். இப்போ நடந்த சண்டை பார்த்தா அவன் கண்டிப்பா சைக்கிக் பவர் தான் அவேக்கன் பண்ணிருப்பான் நடக்குது. இவன் இவ்வளவு நேரமும் அந்த சோயி ஃபர்ஸ்டோட அட்டாக்கை சமாளிச்சிட்டு மட்டும் இருந்ததுக்கான காரணம் இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனா கூட இருக்கலாம். அந்த சோயி ஃபர்ஸ்ட ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவனோட கான்பிடன்ட் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மிசோகிம் கூட ஆமா ஆமா அவனோட கான்பிடன்டா அது ரொம்பவே அதிகமா இருக்கு, நானே நேர்ல பாத்துக்கிறேன், ஆனா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, என் கூட அந்த கொஸ்ட்ல இருக்கும் போது அவன் அந்த ஸ்கில்லை யூஸே பண்ணலையே அப்படிங்கிறா. அப்போ அந்த ஷின்னும் ஓ அப்படியா, இதுக்கு ரெண்டே ரீசன்ஸ் மட்டும்தான் இருக்கலாம். ஒன்னு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம இருந்திருக்கலாம், அப்படி இல்லனா அவங்கிட்ட அந்த டைம்ல அந்த ஸ்கில்லே இருந்திருக்காம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மிசோகிமோ என்னது அவங்கிட்ட அப்ப ஸ்கில் இல்லனா இப்பதான் அந்த ஸ்கில் அவேக்கன் பண்ணானா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப ஷின்னும் யாரா இவன், இவனுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு புது பிளேயரால இந்த அளவுக்கு குரோ ஆக முடியுமா, இல்ல இவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த அப்ரைசல் பண்ணவங்களும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு அந்த ஷியோன் ஜோஷின் ஒரு ஆர்டிஃபேக்ட் வாங்கினா இல்ல அதோட எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் தான் செக் பண்ணிட்டு வந்தேன், ஆனா அதோட ஹிடன் ஸ்கில் சைக்கிக் அப்படிங்கிற பவரை அவேக்கன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா அதை அவேக்கன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி 0.02%. இந்த ஸ்கில் அவன் எப்படா அவேக்கன் பண்ணான் அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் நம்ம ஹீரோவோட சண்டைய பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்படிப்பா தம்பி என்னோட லக்கு வேற லெவலா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சைக்டிலிக் அப்படிங்கிற பவரை பத்தி சொல்றாங்க. இது ஒரு ஹிடன் ஸ்கில், என்ஹான்ஸ்டு ஸ்கில் அவேக்கனிங், இதோட கூல் டவுன் டைம் 1 மணி நேரம். அப்புறம் இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹெச்பி இன்ஸ்டன்டா ரெக்கவர் ஆயிரும். அப்புறம் அந்த யூசர் அவேக்கன் ஸ்டேட்டுக்கு 100 செகண்ட் என்டர் ஆவாங்க. ஒன்ஸ் அந்த யூசர் இந்த அவேக்கன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மென்டல் அப்புறம் பிசிக்கல் கேப்பபிலிட்டி அவங்களோட லிமிட்டையும் தாண்டி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு பெசகர் மூடுக்கு என்டர் ஆயிருவாங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்ல இருக்கும் போது அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அது யூஷுவலோட ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஸ்கில் எப்ப முடியுதோ அப்ப அந்த யூசர் 10 நிமிஷத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோவும் வில்லத்தனத்தோட உச்சத்துல நம்மளோட பெட்டு ஞாபகம் இருக்கா, உன்னோட ஒரு கையை நான் உடைக்கணும், அதுக்கு நம்ம ட்ரைனிங் மூட ஆஃப் பண்ணிட்டு சண்டை போடலாமா அப்படிங்கிறான். அந்த குண்டெல்லாம் எனது ட்ரைனிங் மூட ஆஃப் பண்ணிட்டா, யாரா நீ என்ன கொல்றதுக்கு ஏதாவது பாக்குறியா அப்படின்னு கதறிக்கிட்டே அவனோட
அவனோட ஐஸ் பவரை தரையில யூஸ் பண்ணிட்டு யாரா இந்த நியூபி போயும் இவங்கிட்ட நான் தோத்து போறதா, இவனை நான் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு நான் இப்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் சண்டை போடணும், நான் எனக்கான சான்ஸ் வர வரைக்கும் இவனை அட்டாக் பண்ணவே கூடாது. அப்புறம் இது கம்ப்ளீட்டா முன்ன இருந்ததை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இவன் இந்த ஃபைட்ல என்னதாண்டா பண்ணணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க வேடிக்கை பார்க்க வந்தவனுங்களும் அங்க ஏற்படுற பிரஷர்ல கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த சோயி செகண்டும் சீரியஸா யார் தாண்டா இவன், சரி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நாம கப்பு சிப்புன்னு லைவ் போடலாம் அப்படின்னு பாக்குறான். அப்புறம் பார்த்தா அந்த குண்டா அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தால நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல வந்து அவனோட தலையை பிடிச்சிட்டு இதோட இதை முடிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த குண்டெல்லாம் யாரா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அந்த குண்டனோட தலைய தரையில அடிச்சுட்டு இப்ப நம்ம ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் நீ ஒன்னும் ரொம்ப கவலைப்படாத, இது ட்ரைனிங் மூடா இருந்ததுனால உனக்கான ஃபேட்டல் டேமேஜ் கம்மியா தான் ஏற்பட்டிருக்கு, இல்லனா நீ செத்துருப்படா அப்படிங்கிறான். அப்ப அந்த குண்டனும் டே ஒரு நிமிஷம் இருடா, என்ன கொன்றாத, நீ தான் இந்த பேட்டல்ல வின் பண்ண, நான் உனக்கான 500 மில்லியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், என உயிரோட மட்டும் விட்டுறா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் முழு டெவிலாவே மாறிட்டு அப்படியா, அப்ப நம்மளோட பெட்டே இங்க முடிஞ்சிருச்சு, இப்ப பர்சனல் ரிவெஞ்சுக்கான நேரம் அப்படின்னு அந்த குண்டனை அடிக்க போறான். அந்த குண்டெல்லாம் எனது பர்சனல் ரிவெஞ்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த கார் சென்டர்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தரும் சியோன் ஜோஷின் உங்களோட கார்ல இருக்க ரிப்பேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கிளியர் பண்ணிட்டோம், ஆனா கூடி சீக்கிரம் நீங்க அதை ஸ்கிராப் பண்றதுக்கே பாருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்கிராப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க வேலை பார்க்கறவனும் ஆமா அந்த கார் ரொம்ப பழசாயிருச்சு, நீங்க இதுக்கு மேல புது கார் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வேலை பார்க்கறவரும் சியோன் ஜோஷின் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க இப்ப அந்த காருக்கு குட் பை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இல்ல இந்த கார் என் கூட ரொம்ப நாளா இருந்திருக்கு, நானும் இது கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்துலயும் ஹாப்பியா தான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனோட இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோட காரும் ஆமா சியோன் ஜோஷின் நானும் உன் கூட டிராவல் பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அழுகுறான். அந்த காரை ரிப்பேர் பண்ணவரே நம்ம ஹீரோவோட கதை கேட்டு அழுகுறாரு. நம்ம ஹீரோவும் இது என் காருக்கான ரிவெஞ்சரா, செத்து போடா அப்படின்னு அந்த குண்டனை அட்டாக் பண்ண போறான். அவனும் கதறிக்கிட்டே டே என்னை விட்டுறா, நான் உனக்கு புதுசா ஒரு காரு கூட வாங்கி கொடுத்துறேன், இல்ல நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு கதறான். அப்போ அங்க வேடிக்கை பார்க்க வந்தவனுங்களும் ஷாக் ஆகிட்டு என்னதுடா இது அப்படின்னு வாயை புழக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஓவரா போயிருச்சு போலவே அப்படின்னு பாக்குறான். அந்த குண்டனும் கதறிக்கிட்டே என்னை உற்று சாமி அப்படின்னு அழுகுறான். அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுங்களாம் யாரா இவன் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த சோயி செகண்டும் யாரா இந்த மான்ஸ்டர், இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம், இனிமேலும் என்னோட வீடியோ மேல நான் ஃபோக்கஸா இருக்க முடியாது, இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நாங்க எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு பயத்திலேயே இருக்கான். அப்போ ஒருத்தனும் மிஸ்டர் சோயி செகண்ட் அப்படின்னு கூப்பிடுறான். அவனும் யாருன்னு ஷாக் ஆயிட்டு மேனேஜர் வந்துட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்தவனும் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பயப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதே, சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் வந்து உட்டோபா கில்டில் இருக்க கேங்டவுன் ரீஜியன் மேனேஜர், இவனோட பேரு மூன் பேக்கியான். நம்ம ஹீரோவும் சாதாரணமா அந்த குண்டனை அடிச்சு போட்டு என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் இவனை பத்தி நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் அதெல்லாம் உண்மைதானா, ஆனா என்னதான் இருந்தாலும் அவேக்கன் ஆகி 5-6 நாள் ஆன ஒரு பையனால சோயி ஃபர்ஸ்ட தோக்கடிக்க முடியுமா, அப்படி சோயி ஃபர்ஸ்ட தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட என்னடா ஸ்கில் இருக்கு, சரி ரைட்டு இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்ட்டு மிஸ்டர் சியோன் ஜோஷின் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் யாரான்னு பாக்குறான். அப்போ அந்த மேனேஜரும் மிஸ்டர் சியோன் ஜோஷின் இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணுமா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பா செட்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் யாரா நீ, முதல்ல உன்னோட பேரை சொல்லு, அப்புறம் நீ யாருக்காக ஒர்க் பண்றேன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் ஷாக் ஆகிட்டு யாரா இவன் இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான், இல்ல அவன் ஒன்னும் அரகண்டா நடந்துக்கல, அவன் இப்படி பேசுறதுக்கான காரணம் அவனோட கான்பிடென்ட், இவன் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் பண்ணிருக்கான் நடக்குது. அப்புறம் இவனோட எபிலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்கு, இவனோட ஸ்கில்ஸ் ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்ட்டு நான் தான் மூன் பேக்கியோன் உட்டோபா கில்டில் இருக்க ரீஜியன் மேனேஜர், என்ன நான் லேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சியோன் ஜோஷின் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா பரவாயில்லாம் எந்திரிங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன், அப்புறம் இந்த டேமேஜுக்கெல்லாம் உட்டோபா கில்டு பே பண்ணிரும், உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எதா இருந்தாலும் கேளுங்க, நாங்க ஒரு குட் ரிலேஷன்ஷிப் உங்க கூட
கூட பில் பண்ணலான்னு பாக்குறோம். அதனால இந்த சுச்சுவேஷனை மட்டும் மறந்துடுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, சரி ரவுண்டா எனக்கு ஒரு 2 பில்லியன் யுவான் கொடுத்துருங்க, அப்புறம் இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பரு. இதுக்கு முன்னாடியே இந்த பெட்ல 500 மில்லியன் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஆனா அது எனக்கு பத்தாது. நான் அந்த சோயி செகண்ட் அப்புறம் சோயி ஃபர்ஸ்ட் அவனுங்கனால மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டேன். 2 பில்லியன் யுவான் கொடுத்தா சரி, நீங்க மட்டும் இதை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுமா அப்படிங்கிறான். அந்த மேனேஜரும் ஒரே ஷாக்ல என்னது 2 பில்லியன் யுவானா, சரி ஓகே நான் பாக்குறேன், அப்புறம் நாங்க இதை இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே, ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரமா பே பண்ணிருங்க அப்படிங்கிறான். அந்த குண்டனும் இங்க என்னடா நடக்குது, யோ மேனேஜர் இங்க ஒருத்தன் அடிபட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்கிறான், என்ன விட்டுட்டு அவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற, என்ன முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு கதறான். அப்புறம் கைஸ் ஒரு சிலர் டெய்லியும் 2 வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. நான் காலேஜ் போயிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். காலேஜ் என்னைக்காவது லீவ் விட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நான் 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அப்புறம் ஒரு வீடியோவில் அதோட டியூரேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சாப்டர்ல இருக்க கண்டென்ட்டே அவ்வளவுதான் இருக்கு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். சரி ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.